வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல நம்மளோட சேனல்ல நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, முக்கியமான 120 லெசன்ஸ் மட்டும்தான் ஜிகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கு நம்ம படிக்க போறோம். யாராலையும் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்குள்ள நுழைஞ்ச எல்லாருக்கும் சிலபஸ்ல கொடுத்துருக்க அந்த ஜிகே பார்ட் ஃபுல்லாவே யாராலையும் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்படி கம்ப்ளீட் பண்ணாலும் அது வேஸ்ட். அது சும்மா ஹார்ட் ஒர்க் அப்படிதான் போகும். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா தேவையான எதுல மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த பாடங்களை எடுத்து அதை மட்டும் திரும்ப திரும்ப நல்லா டீப்பா படிச்சுட்டு போறவங்களால மட்டும்தான் ஸ்மார்ட்டா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதை நான் டீட்டெயிலா முந்தின வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். ப்ரூஃபோடையே நான் கொடுத்துருக்கேன் எந்த இதுல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில முக்கியமான 120 லெசன்ஸை மட்டும் எடுத்து இதே மாதிரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி 100 லெசனோட பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். அதுல சயின்ஸ் இருக்காது. இப்போ சயின்ஸ்ல இருந்து ஒரு 20 லெசன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி 120 லெசன் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் ஆல்ரெடி நான் 60-70 லெசனுக்கு நான் வீடியோஸ் போட்டுட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு பாடமும் நீங்க 9th 10th 11th 12th போகும்போது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பக்கம் 40-50 பக்கத்துக்கெல்லாம் லெசன்ஸ் இருக்கும். அவ்வளவையும் நீங்க எடுத்து படிக்கிறது கஷ்டம். அதை நீங்க எப்பயுமே ஜிகேக்கு நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறது தான் பெஸ்ட். அது உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருக்கணும். மற்றவங்களோட நோட்ஸை கேட்காதீங்க. ஏன்னா நோட்ஸ்னாலே ஷார்ட்டா அவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதே கஷ்டம். உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ன் போது நீங்க ஒரு வாட்டி எழுதும் போதே உங்களுக்கு அது 5 வாட்டி படிச்சதுக்கு சமம். அப்புறம் உங்களோட நம்ம இந்த இடத்துல அடிச்சிருந்தோம், இந்த இடத்துல கோடு போட்டிருந்தோம், இந்த இடத்துல நம்ம பசங்க கிறுக்கி இருந்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வரும். அதனாலதான் உங்களோட நோட்ஸ் பெஸ்ட்ன்னு நான் சொல்றேன். ஒரு சில பேருக்கு நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னோட நோட்ஸை வச்சே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இதை நீங்க சாம்பிளா பாத்துக்கலாம். என்னோட வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸ்கூல் புக்ல இருக்க லெசனை ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு வாட்டி ஃபுல்லா ரீட் பண்ணி விடுங்க. எவ்வளவு புரியுதோ உங்களுக்கு புரியட்டும். ஒரு தடவை வேற எந்த கான்சன்ட்ரேஷனும் இல்லாம டைவர்ட் ஆகாம ஒரு தடவை நல்லா கவனமா வாசிச்சு விட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுல இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க நோட் பண்ணி எழுதிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதுலயாவது நான் பெருசு நிறைய லென்த்தியா எழுதியிருப்பேன். நீங்க இதையும் ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுனா போதும். ஓகேவா? இதுவரை 1.5 மில்லியன் விலங்குகள் பெயரிடப்பட்டு பண்புகளும் விவரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு போட்டிருக்கேன்ல. இப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு புரியணும்னு நான் அப்படி எழுதியிருக்கேன். ஆனா நீங்க நோட்ஸ் எழுதும் போது அப் டு 1.5 மில்லியன் அனிமல்ஸ் இவ்வளவு எழுதுனா போதும். விலங்குகள் அப்படின்னு மட்டும் போட்டுக்கிட்டா போதும். இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது எழுதுவாங்க பாத்தீங்களா, சின்ன சின்னதாகவும் குட்டியா ஒரு வார்த்தை மட்டும் இருக்கும். அதை வச்சு ஒரு ஃபுல் பேராகிராஃப் டெவலப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஜிகேக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும். ஏன்னா நீங்க இப்ப படிக்கும் உங்களுக்கு டைம் இப்ப எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா பின்னாடி ரிவிஷன் அப்போ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே நல்ல மொத்த ஜிகேவையும் உங்களால ரிவைஸ் பண்ணி தூக்கி போட முடியும். ஏன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் ரிவிஷன் பண்ண நேரம் இல்லாட்டினா அது வேஸ்ட் தான். உங்களால மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஓகே, இதுவரைக்கும் நான் ஒரு 60-70 லெசன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாமே நம்மளோட சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ரிவிஷன்ல இருந்து கொஸ்டின்ல இருந்து டெஸ்ட் பேட்ச் வர போயிட்டு இருக்கு. எல்லாமே நான் ஒருத்தரே பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு 7-8 மாசம் தான் ஆகுது. நான் இன்னொரு 1 மந்த்துக்குள்ள இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நான் கொடுத்துறேன். நீங்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றவங்க குரூப் 2 இருந்தாலும் குரூப் 4 இருந்தாலும் எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸை மட்டும் இந்த லெசன்ஸை மட்டும் படிச்சா போதுமா மேடம்னா 100க்கு 120% போதுமானது. ஈவன் குரூப் 1 இருந்தாலும் நீங்க இந்த 120 லெசன்ஸை மட்டும் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு போனாலே போதும். எப்படியும் குரூப் 1க்கு ஜிகேக்கு நீங்க அவுட் ஆஃப் புக் கொஞ்சம் படிக்க வேண்டி இருக்கும் இல்லையா? புக்ல படிக்க வேண்டியதுல இந்த 120 லெசன்ஸ் படிச்சா போதும். அவுட் ஆஃப் புக்ல நீங்க என்ன ரெஃபர் பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க. அதை தாண்டி குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் தாராளமா இந்த 120 லெசன் போதும். அப்ப என்ன மேடம் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ்ல தான் டிஃபரன்ஸ். நீங்க படிக்கிற விதத்துல தான் டிஃபரன்ஸ். குரூப் 4 இருந்தா ஓரளவு நீங்க ஒவ்வொரு லெசனையும் 60-70% படிச்சிருந்தாலும் உங்களால கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிற மாதிரி வரும். ஆனா குரூப் 2னா நீங்க அந்த லெசனை இன்னும் டீப்பா நல்ல 90% 95% அந்த லெசனவே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி படிக்கணும். அப்பதான் அங்க கொஸ்டின்ஸா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசமே தவிர நீங்க வேற இதை தாண்டி லெசன்ஸ் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் மாறி போச்சு. கடைசியா நடந்த குரூப் 4 குரூப் 1 லெவல்ல போயிருச்சு. அதனால 120 லெசன்னா 120 லெசனையும் நல்லா டீப்பா படிச்சு வச்சுக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது.
இதை தாண்டி நீங்க வெளியே வேற எங்கேயுமே ஜிகேக்கு போகாதீங்க. ஓகே, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்டரி, ஐஎன்எம், தேசிய தலைவர்கள்னு ஒவ்வொரு தலைப்புலையும் இந்த மாதிரி லெசன்ஸ் இருக்கும். அந்த லெசன்ஸ் எல்லாம் வரிசையா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் இந்த லெசனை எல்லாத்தையுமே ஒரே பிளேலிஸ்ட்ல இம்பார்ட்டன்ட் 120 லெசன்ஸ்ன்ற பேர்ல கம்பைன் பண்ணி கொடுத்துறேன். நீங்க வரிசையா அதுலயே ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ லெசனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் இன்னையிலேருந்து சயின்ஸ் டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லா சயின்ஸ்ல எவ்வளோ முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து விலங்குலகம் உயிரிகளின் பல்வகை தன்மை அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் ஸ்கூல் புக்ல ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா பாயிண்ட்ஸும் நிறைய இருக்கும். நான் அதுல இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் கட் ஷார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இவ்வளோ படிச்சா போதுமானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த லெசன் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் பார்ப்போம். இன்னொன்று 2 பார்ட்டா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்காங்க, இதுவரைக்கும் 1.5 மில்லியன் விலங்குகள் பெயரிடப்பட்டு பண்புகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. அதாவது விலங்குகளோட ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? இன்னமும் எத்தனையோ வகையான விலங்குகளை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த புக்கு பிரிண்ட் பண்ற வரைக்கும் 1.5 மில்லியன் விலங்குகள் பெயரிடப்பட்டு அதோட பண்புகளும் விவரிக்கப்பட்டுள்ளன. முதல்ல இந்த பெயரிடும் முறையை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவர் தான் இரு பெயரிடும் முறை அப்படிங்கிற ஒரு மெத்தடவே கொண்டு வந்தார். இரு பெயரிடும் முறைனா என்னது? ஒரு விலங்கு இருக்குன்னா அதுக்கு பேரின பெயர், சிற்றின பெயர்னு 2 பேர் வந்து அதுக்கு அந்த பேரை வச்சுதான், இப்ப இதோட பயாலஜிக்கல் நேம் என்னது, இந்த செடியோட பொட்டானிக்கல் நேம் என்னது அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் இது இரு பெயரிடும் முறை. இப்போ செம்பருத்தி அப்படின்னா ஹைபிஸ்கஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி புலி அப்படின்னா பேந்தரா அப்படின்னு சொல்லுவாங்க. பிங்க் பேந்தர் அப்படின்லாம் கார்ட்டூன் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பேரினம் சிற்றினம் அடிப்படையில இரு பெயரிடும் முறையை கொண்டு வந்தது கரோலஸ் லின்னேயஸ். இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த பெயரிடும் முறை அவர் என்ன மொழியில கொண்டு வந்தார்னா லத்தீன் மொழியை யூஸ் பண்ணி தான் அவர் இந்த பெயர்களை வச்சாரு. தமிழ்ல எல்லாம் இருக்காது, அந்த வார்த்தைகளே கொஞ்சம் நம்ம வாய்க்குள்ள நுழையாத மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விலங்குகளை வகைப்படுத்தினதுனால இவருக்கு வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட், பாலூட்டிகள். இந்த வகைப்பாட்டிலேயே மிக உயர்மட்ட வகுப்பை சார்ந்தது எது அப்படின்னா பாலூட்டிகள். மனிதர்கள் எல்லாமே இந்த பாலூட்டிகள்ல தான், அதாவது முட்டை இடாம டைரக்டா குட்டியோ குஞ்சோ பொறிச்சு அதுக்கு வர்றது வந்து வேற, முட்டை இடுறது வேற. அந்த குஞ்சு பொறிச்சு இல்ல இதுல வந்து பாலூட்டும் இல்லையா, பாலூட்டும் தன்மை இருக்கிறது எல்லா மிருகங்கள்லயும் நிறைய இது இருக்கு. மனிதர்கள் எல்லாமே பாலூட்டிகள்ல வருவோம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் வகுப்புனா இந்த பாலூட்டிகள் தான். மிகுந்த உணர்வாற்றல் கொண்டவைகளும் இந்த பாலூட்டிகள் தான். பாருங்க, இப்ப ஒரு புலியை எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அந்த புலியை எப்படி பிரிக்கிறாங்க, 9 வகையா பிரிப்பாங்க. அந்த இதுல வகைப்பாட்டுல அந்த புலிக்கு மட்டுமே 9, இதுக்கு கீழே இதுக்கு கீழேன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தொகுதி. எந்த தொகுதியை சேர்ந்தது புலி அப்படின்னா முதுகு நான் உள்ளவை. துணை தொகுதி முதுகு எலும்பு உள்ளவையில வருது. வகுப்பு பாலூட்டிகள். துணை வகுப்பு யூத்தீரியா. வரிசை மாமிச உண்ணி. குடும்பம் ஃபெலிடே. துணை குடும்பம் பேந்தர்னே. பேரினம் பேந்தரா. சிற்றினம் டைகிரிஸ். அப்போ நம்ம புலியோட பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பேந்தரா டைகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து, அந்த பேரினம் சிற்றினத்தையும் சேர்த்து. ஓகேவா? இது மாதிரிதான் ஒவ்வொரு விலங்கையும் இந்த 9 வகையா பிரிப்பாங்க. அடுத்தது, உயிரினங்களோட பிரிவுகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உயிரிகளை இரு பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. எந்த அடிப்படையிலனா அமைப்பின் அடிப்படையில. அமைப்பின் அடிப்படையில அது அமைஞ்சிருக்க விதம், செல்கள் அடிப்படையிலன்னு பார்த்தா 2 வகையா பிரிக்கிறான். ஒன்னு புரோகேரியாட்டுகள், ஒரு செல் உயிரிகள். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆல்காக்கள் சொல்லலாம். இன்னொன்னு யூகேரியாட்டுகள். ஒரு செல்லுக்கு மேல இருக்கிற எத்தனை செல் இருந்தாலும் பல செல்கள் இருக்கிறது எல்லாமே யூகேரியாட்டு தான். ஓகேவா? இது கன்ஃபியூஸ் ஆகும், ப்ரோனா எது யூனா எதுன்னு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நாங்கெல்லாம் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுக்கிறோம்னா புரோட்டா. இப்போ புரோட்டா வந்து சாப்பிடணும் போல இருக்கும், ஆனா ஒரு புரோட்டா சாப்பிட்டனே தகட்டிடும், சாப்பிட முடியாது. அதுக்கு மேல புரோட்டாலே 1. ஓகேவா? அப்ப புரோகேரியாட்டினாலே ஒரு செல் உயிரி, யூகேரியாட்னா அதுக்கு மேல இருக்க எல்லாமே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு
பெண்ணுக்கு ஈஸியா இருக்க மாதிரி எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ப்ரோன்னு கூப்பிடுறோம்ல, இப்பெல்லாம் வீட்டுல ஒரு ப்ரோ தான் இருக்காங்க. சரியா? ஒரு மேக்சிமம் ஒரு பொண்ணு ஒரு பையன், இல்ல ஒரு பையன். ஓகேவா? அதிகமா 2 3 பசங்க இருக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோ தான் இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஷார்ட்கட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, கடற்பஞ்சுகள் உண்மையான திசு தொகுப்பை கொண்டிருப்பதில்லை. கடற்பஞ்சு பார்த்திருப்போம் இல்லையா? அந்த கடல் அடியில நம்ம நிறைய மூவிஸ்ல, பிக்சர்ஸ்ல, 3D மூவிஸ் பார்க்கும்போதெல்லாம் பார்ப்போம். அடியில நிறைய கடல் பஞ்சுகள் இருக்கும். அதுக்கு வந்து அதுவும் ஒரு உயிரினம் தான். பார்க்க வந்து செடி மாதிரி இருக்கும். பட் அவை எல்லாமே ஒரு உயிரினம் தான். அதெல்லாம் துளை உளரிகள்ல வந்து வரும். பின்னாடி படிப்போம், அதை பத்தி டீட்டெயிலா படிப்போம். அடுத்தது சமச்சீர். சமச்சீர்ல 2 இருக்கு. ஆரச்சமச்சீர், இருபக்க சமச்சீர். ஆர சமச்சீர்னா என்னது? அதாவது இப்போ ஒரு உயிரிய எத்தனை எத்தனை ஆரமா நம்ம டிவைட் பண்ணாலும் எல்லா பக்கமும் சமமா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆரச்சமச்சீர். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நான் இப்ப ரவுண்டா ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் இப்படி கட் பண்ணாலும், இப்படி கட் பண்ணாலும், இப்படி கட் பண்ணாலும் எல்லாமே ஒரே சைஸா கிடைக்குது இல்லையா? பீஸா மாதிரி. அப்ப இது ஆரம். ஆர எந்த ஆரத்துல நான் வெட்டுனாலும் அது வந்து எனக்கு அந்த பார்ட்டுக்குள்ள இருக்கிற பகுதி சேமா இருக்கும். ஸ்டார் ஃபிஷ், ஓகேவா? இப்ப ஸ்டார் ஃபிஷ் இப்படி இருக்கு. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை நான் எப்படி கட் பண்ணாலும், அதை நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி எப்படி கட் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க பார்ட் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் ஆரச்சமச்சீர். ஹைட்ரா, ஜெல்லி மீன், நட்சத்திர மீன்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். இருபக்க சமச்சீர் அப்படின்னா என்னன்னா, ஒரு உயிரி இருக்குன்னா அதை நான் 2 டிவைட் பண்ணேன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைட்லயும் சேமா இருக்கணும். அதுதான் இருபக்க சமச்சீர். ஓகேவா? இப்போ தவளை தான் அதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து வேற மனிதர்கள் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நடுவுல கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு கண்ணு, இங்கிட்ட ஒரு கண்ணு. ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு காது, இந்த பக்கம் ஒரு காது. நம்ம 2 டிவைட் பண்ணும்போது எல்லா பக்கம் இங்கிட்ட ஒரு கை, இங்கிட்ட ஒரு கை, இங்கிட்ட ஒரு காலு, இங்கிட்ட ஒரு காலு, இப்படி ஈக்குவலா வருது இல்லையா? அப்ப இதுதான் இருபக்க சமச்சீர். ஆனா மனிதர்கள் இதுக்குள்ள வருவாங்கன்றது எனக்கு சந்தேகம் தான், இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனிதர்கள் உறுப்புகள், உள் உறுப்புகள் அந்த மாதிரி இல்ல. நம்மளுக்கு ஒரு பக்கம் தான் ஹார்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் அதே மாதிரி உள் உறுப்புகள் வந்து டிவைட் ஆயிரும், ஈக்குவலா வராது. சரி, ஓகே. அடுத்தது கருமூல அடுக்குகள். கருமூல அடுக்குகள்னா கரு உருவாகும் போது அது மேல படலங்கள் உருவாகும் இல்லையா? அந்த படலத்தோட அடிப்படையில ஈரடுக்கு உயிரிகள், மூவடுக்கு உயிரிகள்னு பிரிக்கிறாங்க கருமூல அடுக்குகளை வச்சு. இதெல்லாம் உயிரிகளை என்னென்ன வகையில எல்லாம் பிரிக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பாக்குறோம். ஈரடுக்கு உயிரிகள்னா என்னென்ன இருக்கும்னா புற அடுக்கும் அக அடுக்கும் மட்டும் இருக்கும். மூவடுக்கு உயிரிகள்னா புற அடுக்கு, இடையில ஒரு நடு அடுக்கு, அப்புறம் வெளியே அக அடுக்கு, உள்ள வந்து அக அடுக்கு. அப்படி புறண்டா தான் வெளியே, நடு, அகனா உள்ள. ஓகேவா? அக அடுக்குன்னு 3 அடுக்கா இருக்கிற உயிரிகள். அடுத்தது உடற்குழி. உடற்குழினா உடலினுள் திரவத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு குழி இருக்கிறது பேர் தான் உடற்குழி. இது என்ன செய்யும்னா உணவு பாதையையும் மற்ற உறுப்புகளையும் பிரிச்சு கொடுக்கும். அந்த உடம்புக்குள்ள, அந்த உயிரியோட உடம்புக்குள்ள இருக்கிற உணவு பாதையையும் மற்ற உறுப்புகளையும் பிரிக்கிறது தான் இந்த உடற்குழி. அந்த சீலோம் அப்படின்னா உண்மையான உடற்குழின்னு அர்த்தம். நடு அடுக்கில் உள்ளே அமைந்துள்ளது. நடு அடுக்குக்குள்ள இருக்கிறது தான் உண்மையான உடற்குழி. அதுக்கு பேரு சீலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடற்குழியிலே என்னென்ன இருக்கு பாருங்க. உடற்குழியே இல்லாத உயிரினங்கள் இருக்கு, உடற்குழி அற்றவை. எக்ஸாம்பிள் தட்டை புழுக்கள். பொய்யான உடற்குழி இருக்கும். பொய்யான உடற்குழி எதுக்கு இருக்கு? உருளை புழுக்கள் எக்ஸாம்பிள். உண்மையான உடற்குழி அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மண் புழுக்கள். புரியுதா? உடற்குழி இருக்கிறதே 3ஆ பிரிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, மொத்த விலங்குலகத்தையும் 10 பெரும் தொகுதிகளா நம்ம வகைப்படுத்த முடியும். ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. மொத்த விலங்குலகம் எத்தனை தொகுதியா பிரிக்கப்பட்டிருக்குன்னா 10. அப்புறம் டியூட்ரோஸ்டோம், புரோட்டோஸ்டோம்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல உருவாகிற துளை, ஒரு கரு உருவாகும் போது அந்த உருவாகிற முதல் துளை வந்து மலத்துளையா மாறினா அது டியூடோஸ்ட்ரோம். அதே இது அந்த முதல் துளை வந்து வாயா மாறுச்சுன்னா, வாயா மாறி அப்படியே உயிரினமா உருவாச்சுன்னா அது புரோட்டோஸ்டோம். அப்படிங்கிற 2 வகையான உருவாகும் போது
ஏற்படுற இதுல வந்து வித்தியாசமும் இருக்கு. இந்த புரோட்டோஸ்டோமுக்கு தான் பிளாஸ்டோஃபோர், அந்த முதல் துளைக்கு பேர் தான் பிளாஸ்டோஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் துளை அல்லது பிளாஸ்டோஃபோர். அந்த முதல் துளை வாயா மாறி உயிரினமா உருவாச்சுன்னா அதுக்கு ஒரு பேரு, மலத்துளையா மாறி அதுக்கப்புறம் உயிரினம் உருவாச்சுன்னா அதுக்கு ஒரு பேரு. ஓகே, அடுத்துதான் நம்ம பெரிய வகையில டிவிஷனை பார்க்க போறோம். விலங்குலகத்தை மொத்தமா பெரு அடிப்படையில ரெண்டா பிரிக்கிறாங்க. முதுகுநான் அற்றவை, முதுகுநான் உள்ளவை. இந்த முதுகுநான் அற்றவையில நிறைய டிவிஷன் இருக்கு, முதுகுநான் உள்ளவையிலயும் நிறைய இருக்கு. இப்ப இந்த பாட்டுல வந்து நம்ம முதுகுநான் அற்றவை மட்டும் பார்க்கலாம். அடுத்த பாட்டுல இந்த முதுகுநான் உள்ளவை ரெண்டையும் தனித்தனியா பார்க்கலாம். முதுகுநான் அற்றவையே ஓகே, முதுகுநான் உள்ளவைய மேலும் ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுதான் முதல் முதுகுநான் உள்ளவை, முதுகெலும்பிகள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பாட்டுல நம்ம பார்க்க போறது இந்த முதுகுநான் அற்றவைகள். முதுகுநான் அற்றவைகள்னா என்னது? அந்த நடு முதுகு நம்மளுக்கு எல்லாம் வருதுல, முதுகெலும்பு பெரிய இது மீனுக்கெல்லாம் நடுவுல பெரிய முள்ளு இதெல்லாம் வருதுல, அந்த மாதிரி இல்லாத உயிரினங்கள். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, முதுகுநான் அற்றவை. முதுகுநான் அற்றவையில ஒரு செல் உயிரிகள் இருக்கு. அந்த ஒரு செல் உயிரிகளை தான் புரோகேரியாட்டிகள்னு சொல்லுவோம். இந்த ஒரு செல் உயிரிகள் மோஸ்ட்லி நுண்ணுயிரிகளா இருக்கும். வேற இருக்கதே ஒரு செல் தான். இப்ப எவ்வளவு தண்டி இருக்கும்? இப்ப ரொம்ப மைன்யூட்டான நுண்ணுயிரிகளா இருக்கும். இதுக்கு வந்து போலிக்கால்கள் குறு மற்றும் நீள் இலையினால் இடப்பெயர்ச்சி செய்யும். அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அப்பப்ப நடக்கும்போது போலியான கால்கள் உருவாகும். சும்மா நடக்கும்போது மட்டும் இந்த ஜெல்லி மாதிரி காலை நீட்டி நீட்டி திரும்ப அதை உள்ள இழுத்துக்கிறோம். அது கால் மாதிரியே இருக்காது. இப்ப ஸ்லைம் எல்லாம் இப்ப விளையாடுறோம்ல நம்ம, அந்த ஸ்லைம் எப்படி இருக்கு நெல்லு நெல்லுன்னு தரையில போட்டோம்னா ஒரு மாதிரி அதுவா நீளும்ல, அது மாதிரி அதுவே நீளும், திரும்ப உள்ள இழுத்துக்கிறோம். அப்படி போலிக்கால்கள். இல்ல சின்ன சின்ன நீள் இலைகள், சின்ன சின்னதா வேர் மாதிரி குட்டி குட்டியா இலைகள் மாதிரி உருவாகி அதை வச்சு புடிச்சு புடிச்சு நகண்டு போகும். இதுல அதே மாதிரி உணவு தயாரிக்கிற முறை வந்து ரெண்டு வகையான உணவு தயாரிக்கும் முறையுமே ஒரு செல் உயிரிகள்ல இருக்கு. ஒரு சிலது தானே தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கிறோம், ஒரு சிலது மத்ததுல வந்து உணவை உண்ணிகளா இருந்து அதோட உணவை வந்து பெற்றுக்கொள்ளும். ரெண்டு வகையானதும் இருக்கு. சுவாசமும் கழிவு நீக்கமும் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, உடற்பரப்பின் மூலம் மற்றும் நுண்குழல்கள் மூலம் சுவாசம் நடக்கும். அதே மாதிரி கழிவு நீக்கமும் இதே மாதிரி நுண்குழல்கள் மூலமா நடக்கும். இனப்பெருக்கம் பாலின இனப்பெருக்கமும் இருக்கு, பாலிலா இனப்பெருக்கமும் இருக்கு. அடுத்தது அமீபா. அமீபாவுக்கு வந்து போலிகால்கள் மூலமா நடக்கும். யூக்ளினா அப்படிங்கிற தாவரம் வந்து விலங்கு வந்து நீலிலை மூலமா வந்து இடப்பெயர்ச்சி செய்யும். பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக்ல நீங்க வாசிக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு கோர்வையா இருக்கும். இங்க நான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்டினியூஷன் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க உங்களுக்கு இது என்ன விஷயம்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, புக்ல ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது புரோட்டோசோவாக்கள். புரோட்டோசோவாக்களும் இதுக்கு கீழே தான் வருது. இது வந்து எண்டமீஃபா ஹிஸ்டாலிட்டிகான்ற புரோட்டோசோவா அமீபிக் சீதபேதியை உருவாக்குது. பின்னாடி இதை பத்தி ஒரு தனி லெசனே பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்திலேயே பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபெரஸ் நிறைய இருக்கும். அந்த பிளாஸ்மோடியம் வந்து மலேரியாவை உருவாக்குது. அடுத்தது துளை உடலிகள். துளை உடலிகள்னாலே பேர்லயே தெரியுது, துளை தொலையா இருக்கும், அந்த இடத்துல ஓட்ட ஓட்டையா இருக்கும், உடம்பெல்லாம் நிறைய பல செல்களை கொண்ட நீர்வாழ் உயிரிகள். இதைத்தான் நம்ம கடற்பஞ்சுகள்னு சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஃபுல்லா ஹோலா இருக்கும். கடல் பஞ்சுகள் என்று அழைக்கப்படும். ஆஸ்டியா மற்றும் ஆஸ்குலம் என்னும் துளைகள் கொண்டவை. இந்த ஆஸ்டியா ஆஸ்குலம் அப்படிங்கிற துளைகள் தான் அது உடம்புக்குள்ள நீரோட்டத்துக்கு முக்கிய உதவிக்கு காரணமா இருக்கு. நீரோட்டம் நீர் சப்ளை ஆகுறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. உள்ள இன்டேக் எடுக்கிறதுக்கும் நீரை வெளியேற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆஸ்டியா ஆஸ்குலம். அடுத்தது உடல் சட்டக அமைப்பு ஸ்பிக்யூல்ஸ் என்னும் நுண்முட்கள் கொண்டவை. ஓகேவா? அந்த உடம்பு முழுக்க ஸ்பிக்யூல்ஸ் அப்படிங்கிற பேர்ல சின்ன சின்ன முள்ளு முள்ளா இருக்கும். இதுலயும் பாலின இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் ரெண்டுமே நடக்கும். பாலின இனப்பெருக்கம்னா என்னது? மனிதர்கள்ல நடைபெற மாதிரி ஆண் பெண் அந்த மாதிரி இனச்சேர்க்கை நடக்கிறது. பாலிலா இனப்பெருக்கம்னா அப்படி ஆண் பெண் சேர்க்கை இருக்காது, தானாவே கருவுறுதல் பேருக்கு தான் பாலிலா இனப்பெருக்கம்.
ஓகே, குழி உடலிகள். குழி உடலிகள்னாலே பேர்லயே அந்த குழி அப்படின்னு வந்துருது இல்லையா? சீலன்ட்ரேட்டா அல்லது நிட்டேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சீலன்ட்ரேட்டாண்டாலும் நிட்டேரியாண்டாலும் குழி உடலிகள்னாலும் ஒண்ணுதான். இது எல்லாமே ஒரே பேரு. இது மோஸ்ட்லி நீர் வாழ்வன. அதுலயும் அதிகமா கடல்ல வாழ்றதுதான் அதிகமா இருக்கும் இந்த குழி உடலிகள். குழி உடலிகள்ல ஆரச்சமச்சீர் உடையது அப்படின்னு சொல்லலாம். எந்த பக்கம் வெட்டினாலும் சேமா இருக்கும். இதுல புற மற்றும் அக அப்படிங்கிற 2 வகையான அடுக்கு இருக்கும். அதனால இதுக்கு ஈரடுக்கு உயிரிகள்னு பேரு. இப்ப தெரியுதா? ஒவ்வொரு உயிரினத்தையும் ஈரடுக்கு உயிரி, மூவடுக்கு உயிரின்னு நான் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அது உருவாகும் போது உருவாகிற அந்த கரு படலத்தின் அடிப்படையில ஈரடுக்கு 3 அடுக்குன்னு பிரிக்கிறாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? அதுதான். அப்ப ஈரடுக்கு உயிரினா புற அடுக்கு அக அடுக்கு மட்டும் இருக்கும். மூவடுக்கு உயிரினா புற அக நடு 3 இருக்கும். இது வந்து ஈரடுக்கு உயிரி வகையில தான் வருது. அடுத்தது மீசோக்லியா. மீசோக்லியானா என்னன்னா செல்களால் ஆக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம். செல்களால உருவாகாம தனியா ஒரு அடர்ந்த கூழ்ம பொருள் மாதிரி ஒரு பொருள் வந்து இந்த குழி உடலிகளுக்குள்ள இருக்கும். அந்த கூழ்ம பொருளுக்கு பேரு தான் மீசோக்லியா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசோக்லியா அப்படின்னா அடர் கூழ்ம பொருள் அப்படின்னு அர்த்தம். இது செல்களால ஆனது கிடையாது. அடுத்து பாலிப் மெடுசா என்னும் இரு உருவ அமைப்புகள் இருக்கும். பாலிப் அமைப்புலயும் இருக்கும், மெடுசா அப்படிங்கிற 2 வகையான உருவ அமைப்புல இது அமைஞ்சிருக்கும் குழி உடலிகள். அடுத்தது புறப்படையில் கொட்டும் செல்கள் இருக்கும். வெளியில புற அடுக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுல கொட்டும் செல்கள் இருக்குமா? தேலு மாதிரி, பூரான் மாதிரி இப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கொட்டும் செல்கள் இருக்கும். இதுக்கு நிமெட்டோசிஸ்டுகள் அப்படின்னு பேரு. அதாவது நிடோசில் என்னும் கொடுக்கு இருப்பதால் நிட்டேரியா என ஆனது. இப்ப இதுக்கு சொன்னோம் இல்லையா? இதுக்கு குழியுடலிகளுக்கு இன்னொரு பேரு நிட்டேரியான்னு சொன்னோம் இல்லையா? ஏன் அந்த பேரு வந்துச்சுன்னா நிடோசில் அப்படிங்கிற கொடுக்கு அதுக்கு இருக்கிறதுனாலதான். நிமெட்டோசிஸ்டுகள்னு சொல்லலாம், நிடோசில், நிட்டேரியா, பாருங்க எல்லாம் ஒண்ணுதான். அந்த கொடுக்க பேஸ் பண்ணி வர்றது. இதுலயும் பாலின பாலிலா இனப்பெருக்கம் எல்லாமே நடக்கும். நிலா ஜெல்லி மீன், ஆரச்சமச்சீர் கொண்ட நிலா ஜெல்லி மீன் ஒரு மீன் இருக்கான். அது இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்கலாம். இந்த லெசன்ல நிறைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதையும் இடையில எல்லாம் அங்கங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, தட்டை புழுக்கள். தட்டை புழுக்களுக்கு என்ன பேரு? இன்னொரு பேருனா பிளாஸ்டி ஹெல்மிந்தஸ் அப்படிங்கிறது தான். நீங்க புக்ல பாத்தீங்கன்னா என்னென்னமோ போட்டு குழப்பிருப்பாங்க மொத்த பாயிண்ட்ஸும். அதனாலதான் அப்படியே புக்கை கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட்ஸை மட்டும் இதுல கொடுத்துருக்கேன். இந்த தட்டை புழுக்கள்ல உணவு பாதை கிடையாது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப எளிமையானதா இருக்கும். கழிவு நீக்கம் வந்து எது மூலமா நடக்கும் அப்படின்னா சுடர் செல்களால் நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றையும் எத்தனை செல்களால் ஆனது, அதுல வந்து கழிவு நீக்கம் எப்படி நடக்குது, இடப்பெயர்ச்சிக்கு எதை அது பயன்படுத்துது, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த தட்டை புழுக்கள்ல ஒரே புழுவில் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இருக்கும். பாருங்க, ஒரு புழுவிலேயே ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கும், பெண் இனப்பெருக்க உறுப்பும் இருக்கும். அப்ப இது வந்து நம்ம இந்த பால் இனப்பெருக்கம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. பொதுவா இந்த தட்டை புழுக்கள் எல்லாமே ஒட்டுண்ணிகளாதான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து டீனியா சோலியம், நாடா புழு. இந்த எல்லாரோட வயிற்றுலயுமே இது இருக்கும், நாடா புழுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கீரி பூச்சி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நாடா புழு நீட்டமா இருக்கும். இந்த நாடா புழுக்கு பேரு இந்த சிற்றின பேரின பேர் வந்து டீனியா சோலியம். அது வந்து துளை உடலிகளுக்கு தட்டை புழுக்களுக்கு எக்ஸாம்பிள். ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் எந்தது கீழே வரும்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உருளை புழுக்கள். உருளை புழுக்கள்னா நிமட்டோடா அப்படின்னு சொல்றாங்க. நிட்டேரியா வேற, நிமட்டோடா வேற. ஓகேவா? குழி உடலிகளுக்கு நம்ம நிட்டேரியா அப்படின்னு பார்த்தோம். உருளை புழுக்களுக்கு நிமட்டோடா. உடல் குறுகியும் இரு முனைகளும் கூர்மையாகவும் இருக்கும். நடுவுல உடம்பு பார்த்தா குறுகி இருக்கும், ஆனா 2 பக்கமும் ஊசியா இருக்கும். ஓகேவா? கண்டங்கள் உடலில் இல்லை. இப்படி கண்டம் கண்டமா, அதாவது மண்புழுவில எல்லாம் பாத்தீங்களா அப்படி ஒரு மாதிரி கோடு கோடா இருக்கும், கட்டிங்கா. பூரான்ல எல்லாம் இருக்கும். அப்படி இருக்காது இந்த உருளை புழுக்கள்ல.
மேலுடலில் கியூட்டிக்கிள் என்னும் மெல்லிய உறை இருக்கும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. கியூட்டிக்கிள் அப்படிங்கிற மெல்லிய உரைகள் எதுல அமைந்திருக்கும் அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. உருளை புழுக்கள். நீங்க இது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எதுல எதை படிச்சோம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். உருளை, இப்ப யாராவது குண்டா உருளையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா நம்ம குண்டா இருக்கோம்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அவங்ககிட்ட என்ன சொல்லணும், நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா, இப்ப உங்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கு, அதுக்காக ஃபீல் பண்ணுது, உருளையா இருக்கு அப்படின்னு சொல்லாம கியூட்டா இருக்குன்னு சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்ப கியூட்டிக்கல்னாலே உருளை புழுக்கள் அப்படின்னு ஞாபகம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க குரூப்பா படிச்சீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் ஞாபகம் வரும். ஓகே, அடுத்தது பொய்யான உடற்குழி கொண்டவை. இதுல பாலின பெருக்கம் நடக்கும். ஏன்னா ஆண் பெண் அப்படின்னு தனித்தனி உயிர்களா இருக்கும், அதனால பாலின பெருக்கம் நடக்கும். மேக்சிமம் இந்த உருளை புழுக்கள் மண்ணுல தான் வாழும். அடுத்தது மண்ணுல வாழும், ஒரு சிலது வந்து ஒட்டுண்ணிகளாகவும் வாழும். பாருங்க, நாடா புழுக்கள். பாலூட்டிகளில் ஏற்படும் தொற்று டீனியாசிஸ். இது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் இதுன்னு இவங்க கொடுக்கலப்பா. இந்த 2 பிராக்கெட் போட்டிருக்கதுமே என்னன்னா பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின். நான் பிராக்கெட் போட்டிருக்கேன்னா பாக்ஸ்ல தனியா கொடுத்த பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். இது வந்து பாக்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா, அதாவது நாடா புழுக்கள் வந்து பாலூட்டிகள்ல ஏற்படுற டீனியாசிஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நோய்க்கு காரணமாகுது. இது மோஸ்ட்லி எதனால உருவாகும்னா அன்குக்டு, அதாவது சமைக்காத பன்றி இறைச்சியை வந்து அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி நாடா புழுக்கள் வரும். அரைகுறையா வேக வச்சு சாப்பிட்றது, சும்மா இப்ப எல்லாம் வந்து அந்த இறைச்சிகளை வந்து ஃபாஸ்ட் குக்கிங் பண்ணி எல்லாம் சாப்பிட்றாங்களா, அப்படி சாப்பிட்றவங்களுக்கு இந்த டீனியாசிஸ் வந்து அதிகமா பாதிக்கும். அடுத்து குடற்புழு நீக்க உணர்வு நாள், விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி 10. ஒவ்வொரு வருஷமும் இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் கீரிப்பூச்சி மாத்திரை டானிக்குன்னு கொடுப்பாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை கீரிப்பூச்சி மாத்திரை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல வீட்லயே ஹோமியோபதி ஏதாவது கொடுக்க சொல்லுவாங்க. இல்ல வேப்பலைய கூட அரைச்சு அந்த ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரி முழுங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அந்த வயிற்றுல இருக்க அந்த தேவையில்லாத குடற்புழுக்களை நீக்கிறது. கண்டிப்பா பண்ணணும். அப்பதான் உடம்பு வந்து நம்ம ஃபுல்லா வந்து அந்த நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த டைஜஷன் சிஸ்டம் வந்து கரெக்டா இருக்கும். கட் ஹெல்த்னு சொல்றாங்கல்ல இப்ப எல்லாம், அது வந்து இந்த குட் பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்கணும், பேட் பாக்டீரியாஸ் எல்லாம் அழிக்கணும். அதுக்கு இந்த குடற்புழு நீக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஈவன் பெரியவங்களும் இதை அடிக்கடி பண்ணிக்கணும். இதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகவே பிப்ரவரி 10 வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது வலைதசை புழுக்கள். வலைதசை புழுக்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அன்னலிடா அப்படிங்கிறது. மண்புழு, அட்டை, கடல்வாழ் புழுக்கள் எல்லாமே இந்த வலைதசை புழுக்கள்ல வருது. அன்னலிடா அப்படின்னா அன்னுலேசன்ஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையில இருந்து வந்தது. அதாவது இந்த கட்டிங்ஸ், வளையங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, கட்டுக்கட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கட்டிங்கா அந்த லைனா இருக்கு, அந்த மாதிரி மீனிங். மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாமெரிசம்னா என்னன்னா வளையங்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்படும் அமைப்பு. இப்படி வளையம் ஒன்னோட ஒண்ணு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கிற புழுக்கள் தான் இந்த வலைதசை புழுக்கள். இது வந்து இடப்பெயர்ச்சி சீட்டாக்கள் மூலமா, சீட்டா இல்ல சீட்டாக்கள் மூலமா இடப்பெயர்ச்சி செய்யும். கியூட்டிக்கிள் என்னும் ஈரப்பசை மிக்க உரை இதுக்கும் இருக்கு. கழிவு நீக்கம் நெப்ரிடியாக்கள் மூலமா நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. ட்ரோகோபோர் அப்படிங்கறத பொது லார்வான்னு சொல்லுவாங்க. உழவனின் நண்பன் அழைக்கப்படுறது. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டாலே பாக்ஸ் கொஸ்டின். உழவனின் நண்பன் சொல்லப்படுறது மண்புழு. ஹிருட்டினேரியா மேடிசினாலிஸ் அப்படின்னா அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பேர். ஓகேவா, இதெல்லாம் பிராக்கெட்ல எக்ஸ்ட்ராவா கொடுத்த பாயிண்ட்ஸ். அடுத்தது கணுக்காலிகள். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பழமையானது, அதிகமான எண்ணிக்கையில இந்த எர்த்துல இருக்கிறது வந்து இந்த கணுக்காலிகள் தான். கிட்டத்தட்ட பாருங்க 9 லட்சம் சிற்றினங்கள் இருக்கும் இதுல மட்டும். இருக்கிறதுலே மிகப்பெரிய தொகுதி எதுன்னு கேட்பாங்க, கணுக்காலிகள்னு சொல்லணும். கணுக்காலிகள்னா என்னது, இந்த காலு கையெல்லாம் கணுவா இருக்கும். நம்ம மனிதர்களுக்கு மொழியெல்லாம் இருக்குல்ல தனியா மடக்கிற மாதிரி, புழுவுக்கு அப்படி இருக்கா இல்லையா. இந்த நண்டு, தேளு,
இது பிரான், இறால் சொல்லுவோம்ல, இதெல்லாம் பாருங்க காலெல்லாம் ஒரு மாதிரி கணுவா இருக்கும். அதனால இப்படி இப்படி மடக்க முடியும். அதான் கணுக்காலிகள். இருக்கிறதுலே மிகப்பெரிய தொகுதி ஆர்த்ரோபோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால்கள், இணைப்பு கால்கள், கனெக்ட் ஆகி இருக்குல்ல கால் எல்லாம், அதுக்கு பேர் தான் ஆர்த்தோபோடு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆர்த்தோபோட்னா என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. இல்ல இணைப்பு கால்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுதான் ஆர்த்தோபோடு. இந்த மாதிரி கணுக்காலிகளுக்கு எக்ஸாம்பிள் பூச்சிகள், சிலந்திகள், நண்டு, இறால், பூரான், மரவட்டை, தேல். இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். உடல் வந்து தெளிவான கண்டங்கள் கொண்டது. உடம்புல வந்து கரெக்டா வந்து தெளிவா இருக்கும் அந்த டிவிஷன்ஸ் எல்லாம். அதே மாதிரி மேற்புறத்துல மற்றதுக்கெல்லாம் கியூட்டிக்கிள் அப்படின்னு பார்த்தோம்ல, இதுல கைட்டின் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உரை இருக்கு. தோல் உரித்தல் நடக்குது. இப்ப பாம்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தாட்டி அதோட தோலை உரிச்சிரும். அந்த மாதிரி தோல் உரித்தல் எதுல நடைபெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணுக்காலிகள்ல. உடற்குழியில ஹீமோலிம்ப் அப்படிங்கிற திரவம் இருக்கும். ரத்த குழல்கள் கிடையாது. இதுக்கு ரத்தத்துக்குன்னு ரத்தத்தை எடுத்துட்டு போறதுக்கும் திரும்ப கொண்டு வந்து வர்றதுக்கும் குழாய்கள்லாம் கிடையாது. உடற் திரவம் உடற்குழி முழுவதும் சுற்றி வரும். அப்படியே முழுசா சர்க்குலேட் ஆகும். அதுக்கு பேர் தான் திறந்த ரத்த ஓட்டம். ஓகேவா? நம்மளுக்கு எல்லாம் மூடிய ரத்த ஓட்டம், க்ளோஸ்டு சர்க்கியூட். ஒரு வழியா போகும், ஒன் வே மாதிரி இன்னொரு வழியா வரும். ஆனா அங்க அப்படி கிடையாது. அப்படியே உடம்பு முழுக்க பீச்சி அடிக்கும். அந்த மாதிரி ரத்த ஓட்டம் இருக்கும். ஆர்த்தோபோடாக்கள் ஆக்சிஜனை நேரடியாக உடலின் மூலம் உறிஞ்சும். ஓகேவா? ஆர்த்தோபோடாக்கள் அப்படிங்கிற ஒரு இருக்கும். அதுதான் வந்து வெளியில இருக்க ஆக்சிஜனை அப்படியே நேரடியா உறிஞ்சி அந்த கணுக்காலிகளுக்கு கொடுக்கும். இதுல நீர்வாழ் உயிரிகளும் இருக்கு, நிலவாழ் உயிரிகளும் இருக்கு. நீர்வாழ் உயிரிகளா இருந்தா கணுக்காலிகள்ல இறகு மாதிரி புத்தக செவில்கள் இருக்குமா. இறகு மாதிரி இருக்கிற லைட்டான செவில்கள் இருக்கும். அதே இது நிலவாழ் உயிரிகளா இருந்தா ட்ரக்கியா அப்படிங்கிற மூச்சு குழல் இருக்கும். இந்த ரெண்டு வகையான சுவாசம் தான் இந்த கணுக்காலிகள்ல நடைபெறும். கழிவு நீக்கம் எது மூலமா நடக்குது? மால்பீஜியன் குழல்கள், பச்சை சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மால்பீஜியன் குரல்கள் மூலமா தான் நடக்குது. இதுவும் ஒரு வாட்டி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அடுத்து ஒரு பாக்ஸ் பாயிண்ட் பாருங்க. கோபி போர்டுகள் அப்படின்னா கிரஸ்டியேஷியன்கள் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இறால் மாதிரி இருக்கும் பார்க்க. ஆனா இறால் மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு கண்ணு மட்டும்தான் இருக்கும். நீங்க டிவில நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இப்படியே நீந்திக்கிட்டு போகும், அப்படியே கடல் குதிரை மாதிரி இருக்கும் பார்க்க, இறால் மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு கண்ணு மட்டும் இருக்கும் முன்னாடி. சரியா? அதுக்கு பேரு தான் கோபி போர்டுகள். அடுத்தது பூரான். பூரான் நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி கேள்விப்பட்டது, பார்த்திருக்கோம். மிக வேகமாக வேட்டையாடுபவை. பாருங்க, பூரான் வந்து நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா இருக்கிறதுலே இந்த கணுக்காலிகள்ல ரொம்ப வேகமா வேட்டையாடுற ஒரு உயிரினம் அப்படின்னா அது பூரான் தான். விஷப்பல்லின் மூலம் இரையை பிடிக்கும். 2800 சிற்றினங்கள் இருக்கு. இதுல 2800 பூரான் இருக்குன்னு எண்ணி சொல்லல அவங்க. சிற்றினம்னு கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப 9 லட்சம் சிற்றினங்கள் இருக்கு நம்ம அப்படின்னு பார்த்தோம். ஆனா அந்த 9ன்றது வெரைட்டி, கவுண்டிங் கிடையாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 9 லட்சம் வகையான, அந்த ஒவ்வொரு வகைக்குள்ளேயும் எத்தனையோ லட்சம் கோடி மிருகங்கள் இருக்கும். அதே மாதிரி பூரான்ல மட்டும் 2800 வெரைட்டி பூரான் இருக்கும். இதுல இருக்கிறதுலே பெரிய பூரான் எதுனா 30 சென்டிமீட்டர் வரைக்கும், கிட்டத்தட்ட 12 அங்குலம். 30 சென்டிமீட்டர்னா ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் தான் 30 சென்டிமீட்டர். நம்மளுக்கு அவ்வளோ நீட்ட பூரான் கூட இருக்கும். இதை வந்து சென்டிபீட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சென்டிபீட்னா என்னதுன்னா பூரான்களுக்கு வந்து ஒரு இன்னொரு பேரு. 100 காலிகள். சென்டம் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், சென்ட் அப்படின்னாலே 100ன்னுவாங்களே, அதனால ஃபீட்னா காலு. 100 காலிகள் அப்படின்னு அர்த்தம். 100 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க, 1000 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி அதெல்லாமே 100 கால் பூச்சின்றது பூரான். ஆனா மோஸ்ட்லி இதுக்கு 30 இணை கால்கள் மட்டும் உள்ளன. 30 இணை கால்னா 60 கால்னு அர்த்தம். 30 பேர், 30 பேர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 60 தான் இருக்கு. ஆனா ஒரு அப்ராக்சிமேட்டா 100 காலிகள்னு சொல்றாங்க. அடுத்து வர்ற மரவட்டை பாருங்க, இதுதான் 1000 காலிகள்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 கால் பூச்சின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அது இந்த மரவட்டை. இந்த மரவட்டையில கிட்டத்தட்ட 8000 சிற்றினங்கள் இருக்கு. 8000 வகை வெரைட்டி இருக்கு.
இதோட உணவு எது அப்படின்னா அழுகிய தாவரங்கள் தான் இதோட உணவு. ஆபத்து நேரத்துல பந்து மாதிரி சுருண்டுக்கிறோம். தொட்ட உடனே இப்படி சுருண்டுக்கிறோம், பாத்திருக்கீங்களா? எங்க சைடெல்லாம் ஆயிரங்கால் பூச்சின்னு சொல்லுவாங்க, காசு பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும், கருப்பா இருக்கும். நீங்க நிறைய மழை காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், தொட்டனே சுருண்டுக்கிறோம். ஜெனரல் நேம் வந்து 1000 கால்கள் பாருங்க. ஆனா உண்மையிலே இதுக்கு 100 கால்கள் மட்டுமே உள்ளன. 60 கால் தான் இருக்கு, அதை 100 காலிகள்னு சொல்றோம். 100 கால் தான் இருக்கு, அது 1000 காலிகள்னு சொல்றோம். ஓகேவா? ஆனா ஒரு சில பெரிய மரவட்டைகள்ல 750 இணைக்கால்கள் இருக்கு. இதை விட கூடுதலாவும் போகுது, 1000க்கும் மேல. அதனாலதான் அப்ராக்சிமேட்டா இது 1000 காலு கூட இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. பைலி மரவட்டைகள் ரிசம்பிள்ஸ் மரப்பேன்கள். பைலி மரவட்டைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா, அதுக்கு வந்து நிறைய கால்கள் இருக்குமா. அது வந்து மரப்பேன்கள் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்க அப்படின்னு போட்டுருக்காங்க. வேளாண்மையை பாதிக்கும் பெரும்பாலான பூச்சிகள் கணுக்காலிகள் ஆகும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இதுக்கு முன்னாடி கேட்டிருந்ததுப்பா. விவசாயம் வேளாண்மைகளை பாதிக்கிறது வந்து எது? குருவி, பறவை அப்படியான்னு பார்த்தா அதிகமான காரணம் கணுக்காலிகள் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன நண்டு வகையான இந்த மாதிரி வகையான பூச்சிகள் தான் வந்து அதிகமா விவசாயத்தை பாதிக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க மெல்லுடலிகள். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதை முடிச்சிடலாம். மெல்லுடலிகள் அப்படின்னு பார்த்தா இரண்டாவது மிகப்பெரிய தொகுதி தான் இந்த மெல்லுடலிகள். முதல் மிகப்பெரிய தொகுதி எதுன்னு பார்த்தோம், கணுக்காலிகள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா மெல்லுடலிகள் அதிகமா இருக்கு. இது நன்னீரிலையும் கடல் நீரிலையும் வாழும் தன்மை உடையது. உடற்கண்டங்கள் அற்ற மென்மையான உடல் அமைப்பு. இதுல உடல் கண்டங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனாலதான் இதுக்கு பேரே மெல்லுடலிகள். ரொம்ப மென்மையா சாஃப்டா இருக்கிற உடல் அமைப்பு பெற்றிருக்கும். தலை, பாதம் மற்றும் உள்ளுறுப்பு அப்படிங்கிற 3 வகையான உறுப்பு இருக்கும். உடலை சுத்தி மேண்டில் அப்படிங்கிற ஒரு மென் போர்வை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கிலையும் ஏதோ ஒரு வார்த்தை உள்ள முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு முக்கியமா அதை திரும்ப திரும்ப படிக்கணும். இதுல பாருங்க, உடலை சுற்றி மேண்டில் அப்படிங்கிற மென் போர்வை உள்ளது. வெளிப்புறத்துல ஓடு இருக்கும். செவில்கள் வந்து மேண்டிலுக்குள்ள செவில்கள் இருக்கும். அடுத்தது இல்ல நுரையீரல், இல்ல 2 வகையாகும். செவில்கள் மூலமாகவும் சுவாசிக்கும், நுரையீரல் மூலமாகவும் சுவாசிக்கும், இல்ல 2யுமே யூஸ் பண்ணி சுவாசிக்கும். ஓகேவா? மேண்டில்களுக்குள்ளதான் இந்த செவில்கள் இருக்கும். அடுத்தது இந்த லார்வாக்களுக்கு பேர் வந்து ட்ரோகோஃபோர் இளம் உயிரி அல்லது வெளிஜர் இளம் உயிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க பாக்ஸ் பாயிண்ட்ஸ். உணர்ச்சி, ஆளுமை, அறிவாற்றல் அனைத்திலும் மனிதனுக்கு ஈடான ஒரே உயிரி ஆக்டோபஸ் ஆகும். பாருங்க, இதெல்லாம் ஒரு விசித்திரமான விஷயங்கள் இல்லையா? நீங்க வந்து பாடமா நினைச்சு படிக்காதீங்க. ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பாருங்க, மனுஷனுக்கு ஈக்குவலா உணர்ச்சி, ஆளுமை, அறிவாற்றல் எல்லாமே மனிதனுக்கு ஈடா இருக்கிற ஒரு மிருகம் எதுனா ஆக்டோபஸ்க்கு இருக்குமா. ஓகேவா? ராட்சத சிப்பி மீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உணவு குழலை சுற்றிலும் உருண்டை வடிவில் மூளை உள்ளது. ராட்சத சிப்பி மீன் ஒரு மீன் இருக்கு. அந்த மீனுக்கு அதோட உணவு குழலை சுத்தி மூளை இருக்குமா, உருண்டையா. இந்த மாதிரி வித்தியாசமான கேஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய மிருகம் எது, சின்ன மிருகம் எது அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க நீ போக போக. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து முட்தொலிகள். ஓகேவா? இன்னைக்கு வீடியோல நம்ம கடைசியா பாக்குற பாயிண்ட் இதுதான், முட்தொலிகள். இந்த முட்தொலிகள் என்னன்னா முள்ளு தோல் இருக்கும்ல, அந்த ஒரு மாதிரி, அது எல்லாமே இந்த முட்தொலிகள் தான். அனைத்தும் கடலில் வாழ்பவை. இந்த சங்குல எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, முள்ளாவும் அந்த மாதிரி இருக்கிறது. மோஸ்ட்லி இது கடல்ல தான் இருக்கும். முதிர்ந்த உயிர்கள் வந்து ஆற சமைச்சீர் கொண்டதாகவும், இளம் உயிர்கள் இருபக்க சமைச்சீர். சின்னதா இருக்கும் போது அது சமமா பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். வளர 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 எந்த பக்கம் டிவைட் பண்ணாலும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி முதிர்ந்த உயிர் வந்து ஆற சமைச்சீர் கொண்டதா மாறிடும். புறச்சட்டகம் கால்சியம் தகடுகள் உண்டு. வெளியே கால்சியத்தால ஆன ஓடு இருக்கும். அதை நான் சொன்னேன்ல, இந்த சிப்பி, சங்கு இதெல்லாம் இருக்கிற மாதிரி வெளியே ஒயிட் கலர்ல கால்சியம் ஓடுகள் வந்து இருக்கும்.
வாய்ப்பகுதி அடிப்புறத்தில் காணப்படுகிறது. வாய் வந்து மற்ற மிருகங்களுக்கு மாதிரி வெளியே தெரியாது, உள்ள அந்த ஓட்டுக்கு கீழே அடியில இருக்கும். நீர் ரத்த ஓட்ட மண்டலம் சிறப்பு பண்பு. இதுல நீர் ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கிறது இதோட சிறப்பு பண்புன்னு சொல்றாங்க. இடப்பெயர்ச்சிக்கு குழாய் கால்களை பயன்படுத்துது. உள்ள இருந்து ஒரு குழா மாதிரி நீட்டி நீட்டி கால் மாதிரி வரும், நீட்சி மாதிரி, அதை வச்சு அப்படின்னு நடந்து போயிட்டு திரும்ப உள்ள இழுத்துக்கிறோம். இளம் உயிரி வந்து பைப்பினேரியா லார்வா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உலர்த்தப்பட்ட நட்சத்திர மீன் மற்றும் கடல் குப்பி, அதாவது ட்ரையான நட்சத்திர ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல குட்டி குட்டியா, அதுவும் கடல் குப்பிகளையும் எதுக்கு பயன்படுத்துறாங்க? அலங்கார பொருட்களா வந்து பயன்படுத்துறாங்க. ஆமா, ஓடுகள் சிப்பிகள் அந்த சின்ன சின்னதெல்லாம் ஒட்டி ஒட்டி டிசைன் டெக்கரேட் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் அலங்கார பொருளா பயன்படுது. கடல் வெள்ளரின்னு சொல்லுவாங்க. கடல் வெள்ளரி அப்படிங்கறத மிக விலை உயர்ந்த உணவா பயன்படுத்துறாங்க. இந்த கடல் பாசியை சாப்பிடுறோம், அகரகர்ன்னு சொல்றோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கடல்ல கிடைக்கிறத சாப்பிட்றாங்களா, அது மாதிரி கடல் வெள்ளரி அப்படிங்கிறத விலை உயர்ந்த ஒரு உணவா இருக்கு. அடுத்தது முத்து வளர்ப்பு. முத்து எதுல இருந்து எடுக்கிறாங்க? முத்து சிப்பில இருந்து வர்ற முத்து. ஓகேவா? இந்த முத்துக்களை அவங்களே உருவாக்கி வளர்த்து கொண்டு வருவாங்க. அரிதான வெறும் அதிகமான விலை மதிப்புள்ள நவரத்தனங்கள்ல ஒண்ணுதான் இந்த முத்தும். இத வச்சு ஆபரணங்கள் நகைகள் எல்லாம் செய்யறாங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு. நாளைக்கு நம்ம பார்க்க போறது முதுகுநான் உள்ளவை. ஓகேவா? முதுகுநான் அற்றவை. இது வரைக்கும் இத்தனையும் சேர்ந்ததுதான் முதுகுநான் அற்றவை. அதாவது இதுல எதுக்காச்சும் நீங்க பாத்தீங்களா, நடுவுல பெருசா ஒரு போன் மாதிரியோ எலும்பு மாதிரியோ இருக்கிற மாதிரி எந்த உயிரினமும் கிடையாது. கணுக்காலிகளா இருக்கும், குழியுடலிகளா இருக்கும், துளையுடலிகளா இருக்கும், சும்மா புழுக்களா இருக்கும், மண் புழு, அதுலயுமே வலைதசை புழு, அந்த மாதிரி புழுக்கள் இருக்கும். இது எல்லாமே முதுகுநான் அற்றவைகள். நாளைக்கு நம்ம 2வது பார்ட்ல முதுகுநான் உள்ளவை அப்படிங்கறது பார்க்கலாம். அந்த 2 பார்ட்டோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெசனு. இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம சயின்ஸ் லெசன்ஸ் எல்லாமே டெய்லியும் ஒரு வீடியோஸ் பார்க்க போறோம். அதனால கண்டினியூஸா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் போய் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி லெசன்ஸ் அதில் தான் இருக்கும். ஏன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM, நேஷனல் லீடர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் பாலிட்டிக்கெல்லாம் சின்ன கிளாஸ்ல இருந்தே நீங்க படிக்க வேண்டியிருக்கும். அது எல்லாத்துக்கும் நான் அழகா சின்ன சின்னதா நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, மறுபடியும் பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.